எழும்பிடுவே காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவே நம்புவே இயேசுவை நம்புவே இயேசு நல்ல வாயில சொல்லுமா நம்புவே இயேசுவை அம்மா நம்புவே இயேசுவை அத்திமரம் துளிர்விடாமல் ஆத்து மந்தை முதலச் சாரும் அத்திமரம் துளிர்விடாமல் ஆத்து மந்தை முதலச் சாரும் கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. நம்புவேன் இயேசுவை. நீ யாரை நம்புற? நம்புவேன் இயேசுவை அம்மா நம்புவேன் இயேசுவை நம்புவேன் இயேசுவை. கடைசியை கூட சேர்ந்து நம்புவேன் இயேசுவை நம்புவேன் இயேசுவை நம்புவேன் இயேசுவை நம்புவேன் இயேசுவை நம்புவேன் இயேசுவை நம்புவேன் இயேசுவை அப்பா நம்புவேன் இயேசுவை நம்புவேன் இயேசு. கடைசியை போல ஒரே ஒரு முறை நம்புவேன் இயேசுவை நம்புவேன் இயேசுவை. அப்பா என்ன நடந்தாலும் சரி, என்ன வந்தாலும் சரி, யார் போனாலும் யார் வந்தாலும் உம்மை நம்புகிறதை நாங்கள் விட மாட்டோம் ஆண்டவரே. உம்மை நம்புகிறதை நாங்கள் விட மாட்டோம் ஆண்டவரே. உம்மை மாத்திரமே நாங்கள் நம்புவோம். உம்மை மாத்திரமே நாங்கள் நம்புவோம். கோர புயல் வந்தாலும் சரி, அலைகள் எங்கள் மேல் அடித்து வந்தாலும் சரி, துன்பமாகட்டும் இன்பமாகட்டும் எதுவாகட்டும் ஆண்டவரே, உம்மை மாத்திரமே நாங்கள் நம்புவோம். Thank you Jesus. இந்த ஆராதனை உடைய பாதத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆவியானவர் உணர்த்துகிறபடி ஆண்டவரே, இங்க வந்திருக்கிற ஒவ்வொருத்தரும் நீங்கள் அர்ப்பணிங்க ஆண்டவரே. இதுவரை நான் யாரையோ நம்பிட்டேன், எதையோ நம்பிட்டேன், ஏதோ ஜோசிக்காரன் நான் நம்பிட்டேன், எனக்கு வாய்ப்பு வந்தவனுங்களாம் நான் நம்பிட்டேன். ஆனா என் வாழ்க்கையில் ஒண்ணுமே நடக்கல, என் வாழ்க்கையில ஒண்ணுமே நடக்கல. ஒருவேளை இந்த வேலை நீ கலைக்கு வந்திருக்கியா? நான் சொல்றேன், நீ என்னை நம்புப்பா. உன்னை கழுகை போல பலனடைய செய்வேன். உன்னை கழுகை போல உயரங்களில் பறக்க வைப்பேன். உன்னை கழுகை போல ரெக்கை அடித்துக் கொண்டு உயர பறக்க வைப்பேன். ஒருவர் மாற்றம் நாங்கள் செலுத்துவோம். ஆண்டவரே, நீ பெருகவும் நாங்கள் சிறுக வேண்டும். ஆண்டவரே, உடைய நாமம் உயரணும், நாங்கள் சிறுகணும். ஆண்டவரே, எங்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென். மத்தியில் ఉన్నటువంటి సోదరి లక్ష్మి ముందుకు వచ్చే వాక్యాన్ని పంచుకుంటారు.
வார்த்தையை குறித்துதான ஜெபத்தை மாற்றம் ஏறெடுக்கலாம். அன்புள்ள இயேசுப்பா, ஆண்டவரே, இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா, எதற்கும் உதவாத என்னை நீர் பயன்படுத்தின கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த மாலை வேளையில கர்த்தரை நீங்கள் நிப்பாட்டின கிருபைக்காக நன்றி. இந்த சந்நிதியில் இங்கே கொண்டு வந்த கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, சொல்ல போகிற வார்த்தைகள் என்னுடைய பெருமைக்காக அல்ல ஆண்டவரே, அதுடைய ராஜ்யத்துக்கேற்ற மகிமையாய் மாறட்டும். நம்முடைய ஆத்துமாக்களுக்கேற்ற ஒரு நல்ல கனிகளாய் அது மாறட்டும். தகப்பனே, என் வார்த்தைகள் அல்ல, உங்களுடைய வார்த்தைகள் ஆண்டவரே நீர் பேசும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். தகப்பனே, அடியதை கொள்ளுடைய பயன்படுத்தும்படியாக அவருடைய பிள்ளைகளுக்கு நீர் ஆண்டவரே உறுதுணையாக இருக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல தகப்பனே. ஆமென். எடுத்தவங்க வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26வது அதிகாரம் 69 74 வசனங்கள். மத்தேயு 26வது அதிகாரம் 69 74 வசனங்கள். அத்தருணத்தில் பேதுரு வெளியே வந்து அரண்மனை முற்றத்தில் உட்கார்ந்திருந்தான். அப்போது வேலைக்காரி ஒருத்தி அவரிடத்தில் வந்து, நீயும் கலிலேயனாகிய இயேசுவோடு கூட இருந்தாய் என்றால். அதற்கு அவன், நீ சொல்லுகிறது எனக்கு தெரியாது என்று எல்லோருக்கும் முன்பாக மறுதளித்தான். அவன் வாசல் மண்டபத்திற்கு போன பொழுது வேற ஒருத்தி அவனை கண்டு, இவனும் நசரேயனாகிய இயேசுவோடு கூட இருந்தான் என்று அங்கே இருந்தவர்களுக்கு சொன்னால். அவனோ, அந்த மனுஷனை நான் அறியேன் என்று ஆணையிட்டு மறுபடியும் மறுதளித்தான். சற்று நேரத்துக்கு பின்பு அங்கே நின்றவர்கள் பேதுருவின் இடத்தில் வந்து, மெய்யாகவே நீயும் அவனிடத்தில் ஒருவன், உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்துகிறது என்றார்கள். அப்போது அவன், அந்த மனுஷனை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். உடனே சேவல் கூவிட்டு. இந்த வார்த்தைகள், இந்த கதையை நம்ம எல்லாரும் பார்த்துருக்கிறோம். இந்த கதையில நடந்தது பேதுருவை குறித்துதான ஒரு மறுதளிப்பு கதையை நம்ம எல்லாருமே கேட்டிருக்கிறோம். பேதுரு எப்படி மறுதளிச்சாரு, ஆண்டவர் பேதுரு எப்படி மறுதளிப்பான்றத ஆண்டவர் முன்னாடியே கண்டுச்சிட்டார். அதை பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும். நம்ம எல்லாருமே இதை பற்றி நம்ம கேட்டிருக்கிறோம். ஆனால் இந்த ஆண்டவர் ஏற்படுத்தின சீஷர்கள் 12 பேர். இந்த 12 பேரில் 2 பேர் ஆண்டவருக்கு துரோகம் செய்வாங்க. அதாவது ஆண்டவர் கூட இருந்தே ஆண்டவரை காட்டி கொடுத்தது ஒருத்தன் மறுதளித்தான். இந்த 2 பேர்லையுமே 2 பேரும் ஆண்டவர் கூடயே இருந்தவங்க, ஆண்டவர் செய்கிற எல்லா சகலவித காரியங்களும் பார்த்தவங்க. இந்த 2 பேரும் என்ன பண்றாங்கன்னா, கடைசி நேரத்துல ஆண்டவர் சிலுவையில மறைக்கிறதுக்கு முன்பான நேரத்துல இந்த 2 பேர்கள் 12 பேர்ல 10 பேர் கரெக்டா இருக்கிறாங்க. ஆனா 2 பேரை மாத்திரம் என்ன பண்றாங்க, ஆண்டவரை மறுதளிக்கிறாங்க. இந்த 2 பேர் ஒருத்தன் காட்டி கொடுப்பான், ஒருத்தன் மறுதளிப்பான்றது ஆண்டவருக்கு முன்பாகவே தெரியும். முன்பாகவே ஆண்டவர் முத்தம் கொடுத்துட்டார். என்ன முத்தம் கொடுக்குறவன் என்ன காட்டி கொடுப்பான், நீ அன்பா இருக்கிறேன்னு சொல்ற, நீ என்ன மறுதளிச்சிருவா அப்படின்னு ஆண்டவர் முன்பாகவே என்ன பண்றாருன்னா சொல்லிடுறாரு. ஆனா ஆண்டவர் பேதுருவை மாத்திரம் என்ன பண்றாருன்னா ஒரு மன திரும்புதலுக்கான ஒரு சான்ஸை கொடுக்குறாரு. பேதுருக்கு மாத்திரம் நீ என் நாடுகளை மேய்ப்பாயாக அப்படின்னு ஒரு சான்ஸை பேதுருக்கு மாத்திரம் கொடுக்குறாரு. அதே காரியத்தை செய்து அதே துரோகத்தை செய்த யூதாசுக்கு அது கிடைக்கல. காரணம் என்ன தெரியுமா? எடுத்தவங்க வாசிங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 21வது வசனம். யோவான் 13வது அதிகாரம் 21வது வசனம். ஆமென். இங்க யோவானை குறித்துதான வார்த்தை இருக்கு. இன்னொருத்தவங்க மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26வது அதிகாரம் 75வது வசனத்தை அப்படியே படிக்கலாம். 26:75 அங்க வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது பேதுரு சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதளிப்பாய் என்று இயேசு தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை நினைத்து கொண்டு வெளியே போய் மனம் கசந்து அழுதான். இங்க 2 பேர், ஒன்று யூதாஸ், ஒன்று பேதுரு. யூதாஸ் என்ன பண்றான்னா, யூதாஸ் காட்டி கொடுக்கிறான். ஆனா யூதாஸை குறித்து கலங்கினது யாருன்னா ஆண்டவர். ஆனா பேதுரு மறுதளிக்கிறான், பேதுரு ஆண்டவரை மறுதளிக்கிறான்னு சொல்லி அங்க கலங்குறது யாருன்னா பேதுரு. இது ஆண்டவருக்கு 2 பேரும் இப்படிதான் செய்வாங்க, இப்படிதான் எனக்கு துரோகம் செய்வாங்கன்னு ஆண்டவருக்கு தெரியும். அதே ஆண்டவருக்கு பேதுரு திரும்ப அதை மனம் திரும்புவான், அதனே
கொடுத்தாரு காரணம் என்ன தெரியுமா? இங்க வசனத்துல சொல்லுகிறது, யூதாஸ் காட்டி கொடுக்கும் பொழுது இங்க வசனம் சொல்லுகிறது, இயேசு என்ன பண்ணாருன்னா ஆவியிலே கலங்கி உங்களில் என்னை ஒருவன் காட்டி கொடுப்பான். இந்த டிஃபரன்ஸ் தான் ஆண்டவர் பேதுருவை நேசிக்கிறதுக்கான காரணம். ஆண்டவர் இயேசு பேதுருக்கு கொடுத்த இன்னொரு சான்ஸுக்கான காரணம் என்ன தெரியுமா? மனம் திரும்புவது மாத்திரம்தான். ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள்ல அவனை மறுதளிக்கிறான் அப்படின்னு சொல்லி பேதுரு ஒன்று என்ன பண்றான்னா மனம் கசந்து அழுகிறான். ஆனா இதே யூதாஸனுடைய காரியத்துல பார்க்கும் பொழுது யூதாஸ் கலங்குறதற்கு முன்பாகவே என்ன பண்றாருன்னா ஆண்டவர் என்ன பண்றாரு? கலங்க ஆரம்பிச்சாரு. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம பாவத்துல இருந்து மனம் திரும்புறோமோ இல்லையோ, இங்கே எங்க அப்பா சொல்லிட்டாரு, மறுதளிக்கிறத தவிர மறுதளிக்கிறது மிகப்பெரிய பாவம். காட்டி கொடுக்கிறது பாவமா மறுதளிக்கிறது பாவமான்னு கேட்டா எல்லாரும் மறுதளிக்கிறது தான் பாவம்னு சொல்லுவாங்க. ஆனா யூதாஸ் செய்த மிகப்பெரிய பாவம் என்ன தெரியுமா? மறுதளிக்கலை தாண்டி ஆண்டவரை துக்கப்படுத்தின ஒரு காரியம் இருக்குல்ல, அது மறுதளிக்கிறத விட இன்னும் பெரிய பாவம். ஆண்டவரை கலங்கி இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையை குறித்து, நம்முடைய செய்திகளை குறித்து, நம்முடைய கிரியைகளை பார்த்து ஆண்டவர் துக்கிக்கிறாரு, ஆண்டவர் கஷ்டப்படுறாருன்னா அதை விட பெரிய பாவமும் அதை விட பெரிய ஒரு கஷ்டமான வேலையோ எதுவுமே கிடையாது. இன்னைக்கு பேதுருக்கும் யூதாஸுக்கும் அதுதான் நடந்தது. பேதுரு மனம் திரும்புறான், பேதுரு மனம் கசந்து அழுகுறான். பேதுரு தான் 12 சீஷர்கள்லயே ஆண்டவர் அதிகமா நேசிக்கிறேன், ஆண்டவர் மேல அன்பு காமிக்கிறேன்னு அதிகமா காமிச்சது யாருன்னா பேதுரு தான். பேதுருக்கு டஃப் கொடுக்குற மாதிரி இன்னொருத்தர் யாருன்னா அது யூதாஸ் தான். ஓடி வந்து முத்தம் கொடுக்கிறது, ஆண்டவர் கூடயே இருக்கிறது, இப்படி எல்லா காரியத்தையும் செஞ்சது யூதாஸ் தான். ஆனா பேதுருக்கு மாத்திரம் அந்த காரியம் என்ன தெரியுமா? பேதுருக்கு மாத்திரம் ஆண்டவர் என் ஆடுகளை நீ மேய்ப்பாய், நான் உனக்கு எல்லாத்தையும் தரேன், நீ என்னை நேசிக்கிறியா அப்படின்னு ஆண்டவர் கேட்கறதுக்கான காரணம் என்ன தெரியுமா? யூதாஸ்னால ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? ஆவியில கலங்குகிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை குறித்து, நம்ம செய்கிற காரியங்களை குறித்து, இன்னைக்கு கிறிஸ்துவத்தை பார்க்கும் பொழுது மற்ற மதங்களை பார்க்கும் பொழுது கிறிஸ்துவம் வந்து ரொம்ப அழிந்து கொண்டே போய் கொண்டிருக்கிறது. இன்னைக்கு கிறிஸ்துவ சபைக்குள்ளவன் தான் நிறைய பாவமா நடக்குது. வெளியில இருக்கிறவருக்கும் எல்லாம் நல்லா இருக்கிறாங்க. சபைக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுது? எங்கில்லாத பாவம், எங்கில்லாத பொறாமை, எங்கில்லாத கசப்பு எங்க வருதுன்னா சபையில இருந்து வருது. இது எல்லாம் ஆண்டவர் பார்த்து துக்கிச்சு கொண்டு இருக்கிறார். இதுதான் ஆண்டவர் யூதாஸ் மேல ஆண்டவர் வந்து ஒரு மனம் திரும்புவதற்கான காரியமோ இல்லை இன்னொரு சான்ஸ் கொடுக்காததுக்கான காரணம் என்ன தெரியுமா? யூதாஸை குறித்து ஆண்டவர் மிகவும் துக்கம் அடைஞ்சார். ஏசப்பாக்கு முத்தம் கொடுத்தவர் 2 பேர். ஒண்ணு யூதாஸ் கொடுக்குறாங்க, இன்னொன்னு விபச்சார ஸ்திரீ. இந்த விபச்சார ஸ்திரீ என்ன பண்றாருன்னா, விபச்சாரம் ஸ்திரீ முத்தம் கொடுத்த இடம் வந்து ஆண்டவருடைய பாதத்துல. ஆனா யூதாஸ் முத்தம் கொடுக்குற இடம் ஓடி வந்து கன்னத்துல என்ன பண்றாரு? முத்தம் கொடுக்குறாரு. இன்னைக்கு நம்மளுடைய பார்வையில, இன்னைக்கு உலக பிரகாரம் நம்மளுடைய பார்வைக்கு எப்படி தெரியும்? இந்த பொண்ணு என்ன போய் பாதத்துல போய் முத்தம் கொடுக்குறான். யூதாஸ் பாரு எவ்வளவு அன்பு, உரிமையோட வந்து என்ன பண்றான்? கன்னத்துல முத்தம் கொடுக்குறான், நம்ம பார்க்கிற பார்வை. ஆனா இந்த விபச்சார ஸ்திரீ தனக்கு பணம், அந்த பரிமள தைலம்ன்றது விலை உயர்ந்தது, அதை உடைச்சு என்ன பண்றான்னா ஆண்டவருடைய பாதத்துல முத்தம் கொடுக்குறான். ஆனா யூதாஸ் பணப்பையோட என்ன பண்றான்னா முத்தம் கொடுக்குறான். இந்த 2 காரியங்கள் தான் விபச்சார ஸ்திரீயை பார்த்து உன் வீட்டுக்குள்ள ரட்சிப்பு வந்ததுன்னு சொன்னது. இதே யூதாஸ் முத்தம் கொடுத்தவங்க என்ன சொல்றாரு? இவன் தான் என்ன காட்டி கொடுப்பான்னு சொல்றாரு. 2 காரணம் என்ன தெரியுமா? தனக்கு பணம், இது வித்தா எனக்கு பணம் வரும், இதை வித்தா எனக்கு எல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சும் அந்த ஸ்திரீ என்ன பண்றாருன்னா ஆண்டவர் மேல அந்த அன்புனால அந்த பரிமள தைலத்தை உடைத்து என்ன பண்றாருன்னா ஆண்டவருக்கு முத்தம் கொடுக்குறார். இதே யூதாஸ் 30 வெள்ளி காசுக்காக என்ன பண்றான்? ஆண்டவரை காட்டி கொடுக்குறான். இந்த காரியங்கள் தான் என் கூடயே இருந்த மனுஷன், என் கூடயே இருந்தவன், இவன் இதை நினைச்சு திரும்பி மறுதளிப்பானோ, இதை நினைச்சு திரும்பி மனம் கசந்து அழுவானோ அப்படின்னு ஆண்டவருக்கு ஏற்கனவே தெரியும். காட்டி கொடுக்கறா போறான் அப்படின்னு ஆண்டவருக்கு தெரிஞ்ச ஆண்டவருக்கு யூதாஸ் திருப்பி மனம் திரும்புவானான்னு தெரியறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுமா? பேதுரு என்னை மறுதளிப்பான்னு சொன்ன ஆண்டவருக்கு பேதுரு திரும்பி மனம் கசந்து அழுவான். சொன்ன உடனே அழுவான். பேதுரு வந்து தன்னுடைய பாவத்துல இருந்து மனம் திரும்பான்னு ஆண்டவருக்கு தெரிஞ்சதுனாலதான் ஆண்டவர் என்ன பண்றாருன்னா பேதுருக்கு ஒரு சான்ஸை கொடுக்குறாரு. எடுத்தவங்க வாசங்க யோவான் 21வது அதிகாரம் 15, 16, 17 வசனங்கள். யோவான் 21வது அதிகாரம் 15வது வசனம். அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை
நீர் அறிவீர் என்றார். அவர் என் நாட்டு குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். ஆமென். இந்த வார்த்தைகள்ல நம்ம பார்க்கணும், இது ஆண்டவர் மூன்றாவது வாட்டி சீஷர்களுக்கு என்ன பண்றாரு? தரிசனமாகிறார். தன்னுடைய சீஷர்களுக்கு மூன்றாவது வாட்டி தரிசனமாகிறார். இப்போ நம்மளுடைய பார்வைகளுக்கு இதே இயேசு இடத்துல நம்ம இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். யூதாஸ் இறந்தாச்சு. ஆண்டவரை துரோகம் பண்ண ஒரே ஒரு மனுஷன் தான் அவங்க மீதி இருக்கான்னு யாருன்னா பேதுரு. இப்போ நம்மளை காட்டி கொடுத்தாங்க, நம்மளை மறுதளிச்சாங்கன்னு எனக்கு தெரிஞ்சு நான் போய் நான் திருப்பி என்னை நேசிக்கிறியான்னு நான் என்ன பண்ண மாட்டேன் கேட்குறேன். நம்மளா என்ன பண்ணுவோம்? பேதுருவை மாத்திரம் என்ன பண்ண மாட்டோம், மீட் பண்ணாம மற்ற 10 பேர் என்ன பண்ணிருப்போம். நம்மளோட பார்வை அப்படிதானே. நமக்கு ஒருத்தவங்க துரோகம் செஞ்சுட்டாங்கன்னா அவங்கள நம்ம மதிக்க மாட்டோம். அவங்க சைடே அவங்க மேலே இல்லாத கோபம் வரும். பேதுருவ கிட்ட மட்டும் நம்ம என்ன பண்ணிருக்க மாட்டோம், பேசியிருக்க மாட்டோம். மற்ற 10 பேர் இருக்கிறாங்க, மற்ற 10 பேர்கிட்ட நம்ம போய் பேசலாம், மற்ற 10 பேர்கிட்ட நம்ம தரிசனம் ஆகலாம் அப்படின்னு நம்ம நினைச்சிருப்போம். ஆனா ஆண்டவர் அங்கேயும் ஆண்டவர் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு காரியம் செய்கிறார். மற்ற 10 பேரை பார்த்து நீ என்னை நேசிக்கிறேன்னு ஆண்டவர் எங்கேயுமே கேட்கல. பேதுரு கிட்ட வந்து என்ன பண்றாரு தெரியுமா? நீ என்னை நேசிக்கிறியா? 3 வாட்டி கேட்கிறார். ஃபர்ஸ்ட் வாட்டி ஆமாண்டவரே நான் நேசிக்கிறேன். 2வது வாட்டி ஆமாண்டவரே நான் நேசிக்கிறேன். 3வது வாட்டி எடுத்தவங்க வாசிங்கள 17வது வசனம், அதே அதிகாரத்துல 17வது வசனம். ஆமென். இங்க 3 தடவை பேதுருவை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், நீ நேசிக்கிறியா? ஃபர்ஸ்ட் டைம் ஆமா ஆண்டவரேன்னு சொல்லிட்டாங்க. 2வது வாட்டி ஆமா ஆண்டவரே. 3வது வாட்டி என்ன பண்றாரு தெரியுமா? தன்னுடைய துக்கத்துல நான் மறுதளித்தேன்னு பேதுருக்கு தெரியும். என்னால ஏசப்பா எப்படிலாம் கஷ்டப்பட்டாங்கன்னு பேதுருக்கு தெரிஞ்சு 3வது வாட்டி எல்லாத்தையும் மனம் கசந்து துக்கப்பட்டு, ஏசப்பா உங்களுக்கு எல்லாமே தெரியும், நான் உங்க நேசிக்கிறேன்னா தெரியும், உங்க நான் மறுதளிச்சேன்னா தெரியும். அந்த அர்ப்பணிப்பு இருக்குல்ல, இன்னைக்கு ஆண்டவர் அதை தான் எதிர்பார்க்கிறார். நம்ம என்னதான் செய்யலாம், என்னதான் நம்ம மனுஷங்க நம்ம பாவம் செய்யாம பர்ஃபெக்டா இருந்தா நம்ம இயேசுக்கு இன்னொரு இயேசு ட்வின்ஸ் மாதிரி ஆயிடும். மனுஷங்க எல்லாம் நம்ம பாவம் செய்யாத எந்த மனுஷனும் கிடையாது. பர்ஃபெக்டான எந்த மனுஷனும் உலகத்துல கிடையாது. அது யாரா இருந்தாலும் சரி, மனுஷனா பாவம் செய்வாங்க, பிசாசு கூடியே இருக்கிறாங்க. ஆனா இங்க ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்ற? பாவத்தை என்னதான் நம்ம செஞ்சாலும், என்னதான் நம்ம கஷ்டப்பட்டாலும் ஆண்டவர் கேட்கும் பொழுது எல்லாத்தையும் நீங்க அறிந்திருக்கிறீங்க ஆண்டவரே. ஆமா ஆண்டவரே, நான் பாவம் செஞ்சேன், இனி நான் உங்களை நேசிக்கிறேன், இனி நான் உங்க கூட இருக்கிறேன். அந்த மனம் திரும்பல் தான் பேதுருவுன்னு அடுத்த வார்த்தை அவர் எதுவுமே பேசல. நீ என்னை ஏன் மறுதளிச்ச? நீ ஏன் கூட தானே இருந்த. நம்மளா இருந்தா நான் ஆக்கு கொடுக்குற மாதிரி நல்ல கேள்வி கேட்டிருக்கோம் இல்ல? நம்மளா இருந்தா ஏன் இப்படி பண்ண? நீ ஏன் கூட தானே இருந்த, நான் சொன்ன வார்த்தைகள் எல்லாத்தையும் கேட்டியே, என் கூட அன்பா இருக்கு, என் காலை கழுவுலன்னு என்ன பண்ணாரு? சண்டை போட்டார். ஆண்டவர் நீங்க என் காலெல்லாம் கழுவக்கூடாது, நீங்க அந்த அளவுக்கு நான் இப்படிலாம் பேதுரு என்ன பண்ணாரு? ஆண்டவர் எங்கெங்கெல்லாம் அன்பு பேதுரு ஆண்டவர்கள் எப்படிலாம் அன்பு வச்சாரு எல்லாத்தையும் சொல்லி காமிச்சிட்டே இருந்தார். அன்பை நான் காமிக்கிறேன் அப்படின்னு காமிச்சிட்டே இருந்தார். நம்மளால தான் கேட்டிருப்போம், ஏன் இப்படி பண்ண, ஏன் இப்படி செஞ்சேன். ஆனா ஆண்டவர் எதுவுமே கேட்கல. அடுத்த வார்த்தையை சொல்லுறது, என் நாடுகளை மேய்ப்பாயாக. அங்கேயே முடிச்சிட்டார். அந்த அர்ப்பணிப்பு தான் பேதுருவை என் நாடுகளை மேய்ப்பாயாக. ஆண்டவர் சேர்த்து வச்ச ஆடுகள் நம்ம தானே. அவர் எப்படிலாம் 33 வருஷம் சேர்த்து வச்ச ஜனங்களை ஒரே ஒரு வார்த்தை என்ன பண்ணுச்சு? நீ என்ன கூட வா, என்னை பின்பற்றி வா, என் வேலையை நீ செய், நான் போயிட்டேன், இனி என் ஸ்தானத்துல நீ இரு, ஏன் நான் செய்த எல்லா காரியங்களும் நீ செய், என் நாடுகளை நீ மேய்ப்பாயாக. இன்னைக்கு அந்த அன்பு, அந்த ஒரு அர்ப்பணிப்பு எங்க வரும் தெரியுமா? மனம் திரும்புதல் மாத்திரம்தான். ஆண்டவரிடத்துல உட்கார்ந்து நம்ம என்னதான் செய்யறோமோ ஆண்டவரிடத்துல உட்கார்ந்து, ஆண்டவரே நான் செய்தது தவறு ஏசப்பா, நான் பண்ணது எல்லாமே தப்பு தான் அப்படின்ற ஒரு மனம் திரும்புதல் தான் ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார். நம்ம இன்னைக்கு யோசிக்கலாம், யூதாஸுக்கு ஏன் அப்படி நடந்தது? யூதாஸ் ஆண்டவரை குறித்து கலங்கல, ஆனால் யூதாஸை குறித்து ஆண்டவர் கலங்கினார். இங்க ஆண்டவரை குறித்து மீண்டும் திருப்பி நேசிக்கிறியான்னு கேட்கும் பொழுது வசனம் அவர் துக்கப்பட்டு தான் சொன்னான். ஆண்டவரே நீங்க எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீங்க. அந்த துக்கம், அந்த அர்ப்பணிப்பு, அந்த ஒப்பு கொடுத்துக்கிறது மாத்திரம்தான் பேதுருவை இவ்வளவா என்ன பண்ணுச்சு, கொண்டு வந்துச்சு. மாத்திரதுக்கான காரணம் யோசிச்சு பாருங்களேன். நீங்க 10 பேருக்கு கொடுத்துருக்கணும். ஆண்டவர் நம்மளை கேட்டிருந்தாருன்னா என்ன பண்ணிருக்கணும்? 10 பேருக்கு என்ன பண்ணிருக்கணும்? நீ இந்த இடத்த எடுத்துக்கோ. யாருமே இந்த 2 பேர் தான் தவறு செஞ்சாங்க, 10 பேர் என் கூட தான் இருந்தாங்க, என் வார்த்தைகளை கேட்டாங்க. இந்த 10 பேர் தப்பே செய்யல.
நம்ம என்ன நினைச்சுப்பீங்க, நம்மளுடைய பார்வை அப்படிதானே, தப்பு செய்யாதவங்களுக்கு கொடுப்போமா, தப்பு செஞ்சவங்களுக்கு கொடுப்போமா? கண்டிப்பா நம்ம கூட யாரு நேசமா இருந்தாங்களோ, நமக்கு யாரு துரோகம் செய்யாம இருந்தாங்களோ அவங்க தான் கொடுத்துருக்கோம். ஆனா இவங்க ஆண்டவர் அங்கேயும் ஒரு டிஃப்ரெண்டா யோசிச்சார். நம்ம யோசிக்கிறதுன்னா ஆண்டவர் வேற மாதிரி யோசிப்பார். அவர் என்ன பண்ணார், பேதுரு நீ என் நாடுகளை மேய்ப்பாயாக. அந்த ஒரு வார்த்தை அவனோட வாழ்க்கையே மாத்துச்சு. அந்த ஒரு வார்த்தை தான் பேதுரு அந்த அளவுக்கு நம்மளுக்கு பேதுரு நம்ம என்ன யோசிப்பார், பேதுரு மறுதளிச்சா. அந்த மறுதளிப்பு ஆண்டவருக்கு தெரியும். இது தீர்க்க தரிசனமா நிறைவேறும்படியாக தான் இது நடந்துச்சு. ஆனால் அந்த மறுதளிப்புக்கு அப்புறம் பேருடைய வாழ்க்கை இருக்குல்ல, அதுக்கப்புறம் ஆண்டவரை அவன் மகிமைப்படுத்தின விதம், அதுக்கப்புறம் அவன் சிறைச்சாலையில போனதுக்கு அப்புறமாவும் ஆண்டவர் என்ன பண்றாருன்னா நேசிக்கிறான். அங்கேயும் ஆண்டவர் என்ன பண்றாருன்னா மகிமைப்படுத்துகிறான். ஒரு காரியத்துல தப்பு செஞ்சுட்டு மற்ற எல்லா காரியத்திலும் ஆண்டவரை மகிமைப்படுத்தினதுக்கான காரணம் என்ன தெரியுமா? அந்த அர்ப்பணிப்பு தான், அந்த ஒப்பு கொடுத்துதல் மாத்திரம் தான். எடுத்தவங்க வாசிங்க, அப்போஸ்தலர் எழுதின நடவடிக்கைகள் 3வது அதிகாரம் 2, 3, 4, 5 வசனம். அப்பொழுது தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியை பிறந்த ஒரு மனுஷன் கொண்டு வந்தார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கிறவர்களிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடெரும் அவனை அலங்கார வாசலில் எனப்பட்ட தேவாலய வாசலங்களில் அண்டையில் வைத்தார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கப் போகிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து, எங்களை நோக்கிப்பார் என்றார்கள். அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்கள் கரடுவதும் பெறக் கொண்டது. ஆமென். இந்த காரியத்தை பார்க்கும் பொழுது தேவாலயத்துல பிறந்தது முதல் தாயினுடைய வயிற்றிலிருந்து பிறக்கிறப்பயே ஒரு சப்பானியாக ஒரு மனுஷன் இருக்கிறாங்க. இந்த காரியங்களை நமக்கு தெரியும். சப்பானியாக ஒரு மனுஷன் சபையில தேவாலயத்துல இந்த வாசல்ல நிற்கிறாங்க. இதை என்ன பண்ணுவாங்கன்னா தினந்தோறும் அவனை கூட்டி கொண்டு வந்து அவங்க உட்கார வைப்பாங்க. தினந்தோறும் அவனிடத்துல ஏதோ ஒரு பணமோ ஏதோ ஒன்று அவன் எடுத்துக்கொண்டு திருப்பி போவான். இப்படி அந்த தேவாலயத்திலிருந்து பேதுருவும் சரி யோவானும் சரி வராங்க. வரும் பொழுது அந்த சப்பானியாக அந்த மனுஷன் பேதுருவை பார்த்து பணம் கேட்கிறான். ஆனா இப்போ பேதுருவின் இடத்துல பணம் கிடையாது, பணம் இல்லை. ஆனா அது பணத்தை தவிர ஆண்டவர் சொன்னார், என் நாடுகளை நீ மேய்ப்பாயாக. பேதுருவின் இடத்துல பணம் இல்லை, ஆனா ஆண்டவர் கொடுத்துட்டு போன அந்த வல்லமை பேதுரு கிட்ட இருந்துச்சு. அதுக்கான காரணம் நான் திரும்ப காரணம் என்ன தெரியுமா? அவன் ஒப்பு கொடுத்ததுதான், ஆண்டவரை நேசிச்ச விதம் தான். பேதுரு ஆண்டவரை நேசிக்கலான்னு எங்கேயுமே சொல்ல முடியாது. பேதுரு ஆண்டவரை நேசிச்சான். நேசிக்காமலாம் இல்லை, நேசிக்காம ஒருத்தர் மன கசந்து அழுகிற அளவுக்கு அந்த நேசிக்கு இருக்கிறது காரணம் தான் அவன் துக்கப்பட்டான், அவன் வியாகுலப்பட்டான், அவன் மன கசந்து அழுதான். என் ஆண்டவரை காட்டி கொடுக்கான்னு வரும்பொழுது ஒருத்தருடைய காலை வெட்டுறான். பேதுருவிடத்துல அன்பு இருந்துச்சு. அன்பை தாண்டி அந்த மறுதளிச்சான், பாவம் செஞ்சான், திருப்பி மனம் திரும்பினான். மனம் திரும்பினதுக்கு அப்புறம் அவனிடத்துல பணம் இல்லை, ஆனா ஆண்டவர் கொடுத்துட்டு போன அந்த வல்லமை இருந்துச்சு. ஆண்டவர் எப்படிலாம் இருந்தாரோ ஆண்டவர் இதே காரியங்களை தான் செஞ்சார். கண்ணில்லாத பிறந்த குருடனுக்கு ஆண்டவர் பார்வை கொடுத்தார். பேதுருவும் ஆண்டவருக்கு சமானமாக யாருமே அங்க கிடையாது. ஆனா ஆண்டவர் போனதுக்கு அப்புறம் ஒரு மனுஷனுக்கு இவன் தான் நான் செய்த எல்லா காரியத்தையும் செய்யணும், இவன் தான் என்ன மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தரிடத்துல கொடுத்துட்டு போனது யாருக்குன்னா அது பேதுருக்கு மாத்திரம்தான். ஆண்டவர் எல்லாருக்கிட்டையும் செஞ்சதுக்கு அப்புறம் ஒரு வீட்டுக்கு என்ன வந்தது, ரட்சிப்பு வந்ததுன்னு சொல்லிட்டு போவார். இந்த காரியத்துல பார்க்கும் பொழுது அவன் சொல்லுகிறான், வல்லது கையினால அவனை தூக்கி விட்டு உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் கடல் கொண்டது. அவன் என்ன பண்றான், அவன் குதித்தெழுந்து நின்று நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்துக்குள் பிரவேசித்தான். இன்னைக்கு அப்போ ஆண்டவர் அற்புதம் செஞ்சும் போது என்ன பண்ணாரு, உன் வீட்டுக்குள்ள என்ன பண்ணுச்சு, ரட்சிப்பு வந்தது, நீ ரட்சிக்கப்படுவ, உன் விசுவாசத்தினால நீ ரட்சிக்கப்படுவ. இந்த பேதுரு அற்புதம் செஞ்சும் பொழுது இங்க பேதுரு எழுந்து நடன்னு சொல்லும் பொழுது பேதுரு என்ன பண்றான் தெரியுமா, அவனுடைய நோயை மட்டும் குணப்படுத்தல, என்ன பண்றான்னா அந்த மனுஷன் தேவனை துதித்து கொண்டான்.
அற்புதத்தோட என்ன பண்றான்னா அந்த மனுஷனை தேவனை துதிக்கவும் வைக்கிறான். தேவனை துதிக்க வைக்கிறது மாத்திரமல்ல, என்ன பண்றான், தேவாலயத்திற்குள்ள பிரவேசிக்கிறான். காரணம், இயேசுவும் அவனோட கூட நேசிக்கிறான். இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் ஆண்டவரை நம்ம நேசிக்கிறோம். இன்னைக்கு நம்ம சொல்ற வாய் வார்த்தையினால, ஆனா நம்முடைய கிரியைகள் என்ன பண்றது இல்லை, ஆண்டவரை நேசிக்கிறது தக்கதாக இல்லவே இல்லை. சபைக்கு முதல்ல டைமுக்கு வரதே நம்ம அதெல்லாம் யோசிக்கிறோமே. நம்ம ஒருத்தங்களை பிடிச்சிருக்கு, நம்மள ரொம்ப கிட்ட ரிலேஷன்னா அவங்களோட கல்யாணத்துக்கு நம்ம ஒரு லாஸ்டா போய் இருப்போமா? என்னைக்காவது நம்ம அவங்க முடிகிற போற டைம்ல நம்ம போய் இருப்போமா? ஆனா நம்ம ஆண்டவரை நேசிக்கிறோம்னு சொல்றோம். சபைக்கு வர டைம் என்னது 8:30 மணிக்கு. நான் என்னைக்குமே சொல்றேன், நான் எங்க அப்பா என்ன இங்க இருக்கு வீடு வரத்துக்கு 2 நிமிஷம் தான் ஆகும். 2 நிமிஷம் நடந்தனா 2 நிமிஷத்துக்கு கூட கம்மி. 6 மணிலேருந்து எழுப்புவாங்க. 6 மணிலேருந்து 8:30 மணி வரைக்கும் எழுப்பி ஏன் தெரியுமா? அந்த ஒரு எஃபர்ட் நம்ம எடுக்கிறோம்ல, ஆண்டவர்கிட்ட போகணுன்ற அந்த ஒரு ஸ்டெப்பு தான் ஆண்டவர் நம்மளை பார்க்க வைப்பார். நம்ம ஆண்டவரை பார்க்கலாம். ஆண்டவர் நம்மளை பார்க்கணும்னா நம்ம அவர்கிட்ட பேசணும், நம்ம அவங்கள பார்க்கணும். நான் அவங்கள பார்க்காம நான் ஆண்டவரை பார்க்கவே மாட்டேன், ஆண்டவர் மட்டும் என்னை பார்க்கணும், அவர் மட்டும் என்னை ஆசிரிச்சுட்டே இருக்கணும்னா, அவர் கடவுள் தான், அவர் அன்பா இருப்பார் தான். நான் எந்த அளவுக்கு அன்பா இருப்பார்னா நம்ம எல்லாமே செய்யணும். ஆனால் ஆண்டவர் என் கூட இருக்கணும்னு நினச்சோன்னா முடியவே. நம்ம கஷ்டம் இருக்கும்போது மட்டும் ஏசு என் கூட இருக்கிறாரு, ஆண்டவரே என் கூட இருங்க, ஆண்டவரே என் கூட இருங்க. அப்போ நம்ம சந்தோஷமா இருக்கிறப்ப எங்க போகுது? ஒரு பாஸ்டர் சொல்வார், ஒரு மகனுக்காக என்ன பண்ணாரோ, வேலை இல்லாததுனால ஒரு மகனுக்காக ரொம்ப நேரம் ஜெபிச்சுட்டு இருந்தாராம். இந்த மகனுக்கு வேலை கிடைக்கணும். ரொம்ப நாளா அந்த மகனுக்காக உபவாசிச்சு நிறைய குடும்ப ஜெபம், கூட்டு ஜெபம் போட்டு அந்த மகனுக்காக என்ன பண்ணாருன்னா, இந்த மகனுக்கு வேலை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி ஜெபிச்சிருக்கிறாங்க. இந்த மகனுக்கு தேவனுடைய கிருபையினால வேலையும் கிடைச்சிருச்சு. வேலை கிடைச்ச அடுத்த வாரம் பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணி, நான் வரல, எனக்கு என்னாச்சு, வேலையில ரொம்ப டைம் இருக்கு, என்ன வேலை ரொம்ப எடுக்கிறாங்க, அதனால நான் என்ன பண்ணல, சபைக்கு வரல. இப்போ யோசிங்க, வேலை கிடைக்காததுனால அந்த பிள்ளை என்ன பண்ணா, சபைக்கு வந்தான். ஆண்டவர் ஒரு வேலை கொடுத்த உடனே நம்ம வேலையை நம்ம என்ன பண்றோம், காமிச்சிடறோம். இல்லை நான் வரல, ஆண்டவர் கொடுத்த வேலை தான், ஆண்டவர் தான் வேலையை கொடுத்தது. ஆனா ஆண்டவருக்கு நம்ம என்ன பண்றோம், இல்லை ஆண்டவரே எனக்கு வேலை இருக்கு, உங்களை விட எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, நீங்களாம் நெக்ஸ்ட் தான். நம்ம இன்னைக்கு அப்படிதான் ஆண்டவருக்கு ஒரு பதில் நம்மளே கொடுக்குறோம். அந்த அளவுக்கு அவங்க யோசிச்சு பாருங்க. ஆனா நம்ம ஆண்டவர் மட்டும் என்ன பண்ணணும், நம்மள நேசிக்கணும். அவங்க உயிரை கொடுத்து நேசிச்சா, நம்ம இன்னைக்கு ஒரு மணி நேரத்துக்கு கொடுத்து ஆண்டவரை நேசிக்க முடியல. ஒரு நாள்ல 24 மணி நேரம், முதல் 8 மணி நேரம் தூங்குறோம், அடுத்த 8 மணி நேரம் வேலை செய்யறோம், மிச்சம் 8 மணி நேரம் என்ன பண்றோம் நமக்கும் தெரியல, ஆண்டவருக்கும் தெரியல, சபைக்கும் தெரியல, யாருக்கும் தெரியல. ஆனா நம்ம என்ன சொல்றோம், ஜெபிக்கிறதுக்கு டைம் இல்லை, வேதம் வாசிக்கிறதுக்கு டைம் இல்லை. நான் உட்பட சொல்றேன், 8 மணி நேரம் வேலை, 8 மணி நேரம் தூக்கம், அதுல ஒரு 4 மணி நேரம் நம்மளுடைய சொந்த வேலைக்கு வச்சுக்கோங்க. மிச்சம் 4 மணி நேரம் எங்க போகுது? கிடையாது. நம்ம கேட்டா நமக்கு என்ன பண்றது இல்லை, டைம் இல்லை. நம்ம பிஎம் விட நம்ம என்ன பண்றோம், ரொம்ப பிஸி ஆயிடும். ஆனா நம்மள ஆண்டவரை நேசிக்கிறோம். நாங்க நேசிக்கிறோம்னு சொல்லும் போதுலாம் எனக்குள்ள ஒரு மனசாட்சி எனக்கு குத்திக்கிட்டே இருக்கும். நீ எப்படி சொல்லுவ, நீ பேசினியா, இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட நீ பேசினியா, எப்படி அந்த வார்த்தை உங்க வாயில இருந்து வரும்? இன்னைக்கு நம்ம வாய் வார்த்தையில என்ன வேணா பேசலாம். இன்னைக்கு யூடியூபை திறந்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 10 பாட்டு கேட்குற அளவுக்கு விதவிதமான பாட்டுலாம் வந்துச்சு. பாடுறதுக்கு ஆள் நிறைய பேர் வந்துட்டாங்க. இன்னைக்கு அதுக்கு பாட்டை வச்சு ஃபேமஸ் ஆனோன்னு பாட்டெல்லாம் வந்தாச்சு. ஆண்டவரை நேசிக்கிற பாட்டெல்லாம் கூட வந்தாச்சு. டெய்லி மெசேஜ் கேட்குற யூடியூப் எல்லா மெசேஜும் வந்தாச்சு. ஆனால் ஆண்டவர் இடத்துல பேசுறதுக்குலாம் இன்னைக்கு யாருமே இல்லை. ஆண்டவருக்காக பேசுறதுக்கு இன்னைக்கு யாருமே இல்லை. பேதருடைய வாழ்க்கையை பாருங்களேன். அவர் விட்டு போனார், என் ஆடுகளை நீ மேய்ப்பதாகன்னு சொல்லிட்டு போனார். சொன்ன உடனே பேதுரு எந்த இடத்துலையுமே ஆண்டவர் விட்டு கொடுத்ததே இல்லை. எந்த இடத்துலையும் ஆண்டவரை மறுதளிக்கவே இல்லை. அவன் சிறைச்சாலைக்கு போகணுன்ற நிலைமை கூட வருது, அங்கேயும் ஆண்டவர் என்ன பண்ற, விட்டு கொடுக்கல. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் என்ன பண்ணணும்னா, விட்டு கொடுக்காம நேசிக்கிற மகளா நம்ம இருக்கணும். ஆண்டவர் நேசிக்கிறேன். எனக்கு இந்த ஒரு வார்த்தை என்ன வாக்குத்தத்தம் வந்தாலும், நான் ஒரு நாள் ஒரு பைபிளை வாசிக்கும் பொழுது ஒரு சின்ன வாசனம் மட்டும் எடுத்தவங்க வாசிங்க. யோவான் 15வது அதிகாரம் 18வது வசனம். யோவான் 15:18. ஆமென். இங்க ஆண்டவர் நம்ம மேல எப்படி அன்பு வச்சார் நம்ம தெரியும். தேவன்
ஒரே ஒரு குமாரன் நமக்காக சிலுவையில் ஆரம்பிச்சா, நமக்காக அன்பு கூர்ந்தார், இவ்வளவா அன்பு கூர்ந்தான்ற வசனத்தை பார்க்கிறோம். ஆனா ஆண்டவர் இதை தாண்டி ஒரு மிகப்பெரிய நம்ம மேல வச்ச அன்பு, இதை பார்க்கும் போதெல்லாம் ஆண்டவர் என்னை எப்படிலாம் நேசிக்கிறார், நம்ம அதுக்கு தகுதியானவங்களா என்ன யோசிக்க வைக்கிற இந்த வசனம் என்ன தெரியுமா? உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதற்கு முன்பாக என்ன பகைக்கிறதற்கு என்னை பகைக்கிறது என்று நீ அறிவீர்கள். இந்த ஒரு வார்த்தை யோசிச்சு பாருங்களேன். நம்மள ஒருத்தவங்க பகைச்சாங்கன்னா அதை பகைக்கிறது நம்மள மாத்திரம் இல்லையா, நம்மளை பகைக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவரை இந்த ஒரு வார்த்தை எப்படியாய் ஆண்டவர் நம்ம மேல அன்பு வச்சிருக்கிறார். அவர் எல்லாத்தையும் சொல்லிட்டார். உன் மேல நான் அன்பா இருக்கிறேன், உள்ளங்கையில நான் வரைஞ்சிருக்கிறேன், உன்னை தொற்றுறவன் என்ன தொட்டுறான், உன்னை பகைக்கிறவன் என்ன பகைக்கிறான் அப்படின்னு ஆண்டவர் என்னென்னமோ அன்பை காமிச்சிட்டார். ஆனா இன்னைக்கு நம்ம ஆண்டவர் கிட்ட என்ன பண்றது இல்லை, அன்பையே காமிக்கிறது இல்லை. அவரிடத்துல பேசுறது கிடையாது, அவரிடத்துல ஒன்னா இருக்கிறது கிடையாது, சபைக்கு வரைகிறது கிடையாது. யோசிச்சு பாருங்க, நம்ம எதுவுமே செய்யாம ஒருத்தங்க நம்ம கிட்ட பேசணும்னு எதிர்பார்க்கவே கூடாது. ஒரு மனுஷன் ரிச்சர்ட் யூக்ராட் ஒரு மிஷினரி, இவரை பற்றி எனக்கு ஃபோனில் வந்தது, நான் அவரோட புக்கில் நான் அந்த புக்கை டவுன்லோட் பண்ணி நான் படிச்சுட்டு இருந்தேன். அவரோட வாழ்க்கையே ஃபுல்லாகவே அர்ப்பணிப்பாக தான். அதில் ஒரு காரியம் என்னன்னா, அந்த மனுஷன், இந்த ரிச்சர்ட் யூக்ராட்ன்ற மனுஷன் ஒரு கிராமத்துக்குள்ளே போய் ஆண்டவரை பற்றி பிரசங்கிக்கிறாங்க. பிரசங்கிக்கும் பொழுது இந்த மனுஷன் என்ன பண்றாருன்னா, நீ தேவையில்லாததெல்லாம் நீ என்ன பண்ற, பிரசங்கிக்கிற, நீ தேவதூஷணம் பேசுகிற, நீ எங்களுக்கு எதிராக நடந்து கொள்ளுகிறன்னு சொல்லி இந்த மனுஷன் என்ன பண்றாங்கன்னா சிறைச்சாலையில ஜெயிலுக்கு கொண்டு போயிடுறான். இந்த ஜெயில இவர் என்ன பண்றாரு, எதையுமே எடுத்துட்டு போல, தன்னுடைய கையில சுமந்து கொண்டிருந்த ஒரே ஒரு பைபிளை மாத்திரம் தான் எடுத்துட்டு அந்த ஜெயிலுக்குள்ள போகிறார். இந்த ஜெயிலுக்குள்ள போனதுக்கு அப்புறம் இவர் என்ன பண்றாருன்னா, இந்த பைபிளை எடுத்து வாசிக்கிறார். யாருக்கிட்டையும் பேசல, எந்த கனெக்ஷனும் கிடையாது. ஒண்ணு பாட்டு பாடுறாரு, துதிக்கிறாரு, இல்லைன்னா பைபிள் வாசிக்கிறார். இதை பார்த்த மற்ற ஜனங்கள், மற்ற இதுல இருக்கிறவங்களாம் என்ன பண்ணாங்கன்னா, அந்த பைபிளை குடிங்கி பைபிள் என்ன பண்ணாங்கன்னா கிழிச்சு 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 எல்லாருக்கும் இதோட டாய்லெட் பேப்பரா யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி எல்லாருக்கும் கொடுத்துட்டாங்க. இப்போ இவருக்கு பைபிள் வாசிக்காம இருக்க முடியல. என்ன பண்ணாரு, இதை டாய்லெட் பேப்பரா யூஸ் பண்ண கொடுத்த உடனே அவர் என்ன பண்றாருன்னா, டஸ்ட்பின்ல போய் நம்ம இதெல்லாம் ஏன்னா கற்பனையில கூட யோசிச்சு பார்க்கணும்ல, அவர் இதை எப்படி செஞ்சார். அந்த டஸ்ட்பின்ல போய் அந்த டாய்லெட் யூஸ் பண்ணது, அந்த பைபிள் ஷீட்டை டாய்லெட் பேப்பரா அவங்க யூஸ் பண்ணதை எடுத்து அதை வாஷ் பண்ணி அதை என்ன பண்ணாரு, காய வச்சு அதை பைபிள் அந்த பேப்பர் துண்டு துண்டான பேப்பரை ஒரு நாள் ஒரு பேப்பர் கிழிச்சு 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 அதை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இவர் ஒரு நாளும் அதை கழுவி அதை காய வச்சு ஒரு நாள் இதை படிச்சு இவர் படிக்கிறது மாத்திரம் அதை என்ன பண்ணாருன்னா, மற்ற இருக்கிற அவர் கூட கொஞ்சம் கொஞ்சமா பேசி 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 எல்லாருக்கும் அவர் படிச்சதுக்கு அப்புறமா என்ன பண்ணி இப்படி ஒரு ரொட்டேஷன்ல அந்த பைபிள் போயிருக்கு. இவர் போகும்பொழுது தனியாலாம் போனார். வெளியே வரும்போது 150 பேர் ரட்சிக்கப்பட்டவர்களா வெளியே வந்தாங்க. காரணம் என்ன தெரியுமா, இன்னைக்கு நம்ம புதுசா வச்சிருக்கிறோம், புதுசா ஜிப்பு போட்டு டிசைனா வச்சிருக்கிறோம். அங்க துண்டு பேப்பர்னால 150 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. இது அன்பு. அது இந்த கதையை கேட்டதுக்கு அப்புறம் நான் ஆண்டவரை நேசிக்கிறேன் என்னால சொல்லவே முடியல, அதை கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல. எப்படி அந்த டஸ்ட்பின்ல போய் எப்படி அது எப்படி எந்த அளவுக்கு அவர் அந்த அருவருப்பான காரியம் இல்லை, அது எப்படி அவர் செஞ்சிருக்கிறார், எந்த அளவுக்கு ஆண்டவரை நேசிச்சிருப்பார். அது யோசிச்சு பார்க்கும் பொழுதே நான் அது அப்படியே மூடி வச்சிட்டேன். அதுக்கப்புறம் இல்லை, நான் தகுதியே இல்லை, நான் நிற்கிறதுக்கெல்லாம் நான் கொஞ்சம் கூட தகுதி கிடையாது, நான் என் டியூட்டின்றதுனால சபைக்கெல்லாம் வரவங்களா இருந்திருக்கிறேன், டியூட்டிக்காக ஓடுறேன். ஆனால் இவங்க ஒரு மனுஷன் அருவருப்புன்னு பார்க்கல, இது எப்படி இந்த மனுஷங்களாம் யாருமே தெரியாதுன்னு பார்க்கல. ஆனால் ஒரு எடுத்து அதை கிளீன் பண்ணி அதை வாஷ் பண்ணி அதை கொடுத்து வெளியே ஒரு 150 பேர் அவரோடத்துல மிஷினரிக்காகவே கூப்பிட்டு போயிருக்கிறார். அப்போ அந்த மனுஷனுடைய யோசிச்சு பாருங்க, அவர் எந்த அளவுக்கு நேசிச்சிருப்பார், ஆண்டவர் எந்த அளவுக்கு அவரை உயர்த்திருப்பார் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நமக்குலாம் கொஞ்சம் கூட தகுதி கிடையாது. நான் சொல்றேன், நான் நிற்கிறதுக்கு தகுதியே கிடையாது. ஆண்டவரை நேசிக்கணும்னு சொல்லுகிறது மாத்திரத்தினால நம்ம நேசிச்சிடறோம், ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு, என்னை எல்லாத்தையும் ஆண்டவர் பார்த்துப்பாருன்னு நம்ம சொல்லவே முடியாது. பேருடைய வாழ்க்கையில தான் நடந்துச்சு. ஒரு வாட்டி அவன் நேசிக்கல, மறுதளிச்சான். திரும்ப வரும் பொழுது அவன் என்னென்ன வேலை செய்யறானோ எல்லாத்திலையும் ஆண்டவரை நேசிக்கிற வண்ணமா தான் மாற்றினான். அவன் சொன்ன வசனம் எடுத்து படிங்க. அப்பொழுது அப்போஸ்தலர் 3ஆவது அதிகாரம் 20வது வசனம் கடைசி. அப்பொழுது அப்போஸ்தலர் 3:20. ஆமென். இங்க பேதுரு லாஸ்டா அவன் மனம் திரும்புகிறான். ஆண்டவர் அவன் மூலியமா ஒரு வார்த்தை சொல்லுகிறது,
நீங்கள் உங்கள் பாவங்கள் நிவர்த்தி அடையும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்புங்கள். இது பேருடைய வாழ்க்கையில அப்ளையான ஒரு வசனம். உங்கள் பாவம் நிவர்த்தி அடைகிற வரைக்கும், பாவம் நிவர்த்தி உங்க பாவம் போகணும்னா மனம் திரும்புங்க. எனக்கு இந்த வருஷத்துல இருந்து நம்ம அந்த வார்த்தை தான் படுத்துக்கோம். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. ஆவியின் கனிகளை நம்ம இந்த வருஷத்துல இருந்து நம்ம ஸ்டார்டிங் வந்து படிச்சு கொண்டு இருக்கிறோம். பேதுருடைய வாழ்க்கையில நடந்த ஒரு வசனம் தான் பேதுருவே சொல்லுகிறார், உங்கள் பாவம் நிவர்த்தி அடைய பொருட்டு நீங்க என்ன பண்ணுங்க, மனம் திரும்புங்க. இன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும், குணப்படுங்க, மனம் திரும்பி குணப்படுங்க. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளைகளால் நம்ம மாறணும். எல்லாரும் அப்படியாய் கண்களை மூடி ஒரு விசை, தகப்பனே நீர் கொடுத்த வார்த்தைக்காக நம்ம நன்றி செலுத்துகிறோம். நீர் கொடுத்த ஆண்டவரை நேரத்திற்காக நம்ம நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, பேருடைய வாழ்க்கையை போல நாங்கள் மனம் திரும்பி குணப்படும்படியாய் அப்பாவை நேசிக்கிற பிள்ளைகளா எங்களை மாற்றுங்க. உடைய ஆடைகளை மேய்க்கிற பிள்ளைகளா எங்களை நீ மாற்றுங்க. ஆண்டவரே, உங்களை பின்பற்றி வருகிற பிள்ளைகளா எங்களை நீ மாற்றும்படியா நம்ம சொல்லுங்க. நான் உம்மை நேசிக்கிறேன், எங்கள் உயிரை பார்க்கிறோம். நான் உம்மை நேசிக்கிறேன், கரங்களை உயர்த்தி, எங்கள் உயிரை பார்க்கிறோம். ஆராதிப்பேன் உம்மை நான், உம்மை மனதுடன் ஆராதிப்பேன் உம்மை நான், உம்மை மனதுடன். கடைசியாய் கூட சேர்ந்து, நான் உம்மை நேசிக்கிறேன், எங்கள் உயிரை பார்க்கிறோம். நான் உம்மை நேசிக்கிறேன், எங்கள் உயிரை பார்க்கிறோம். ஆராதிப்பேன் உம்மை நான், உம்மை மனதுடன் ஆராதிப்பேன் உம்மை நான், உம்மை மனதுடன். அப்பா, உம்மை நேசிக்கிற பிள்ளைகளா எங்களை மாற்றி, எங்கள் உயிர் முழுகிற வரைக்கும் ஆண்டவரே, எங்கள் மூச்சு இருக்கிற வரைக்கும் உங்களை நேசிக்கணும். அப்பா அப்பா உங்களை நேசிக்கிற வண்ணமா எங்களை மாற்றுங்க, எங்களை தகுதிப்படுத்துங்க. ஆண்டவரே, உமக்கான நேரத்தை எங்களுக்கு நீர் கொடுக்கும்படியாய் ஆண்டவரே உங்களை நேசிக்கிற பிள்ளைகளாய் மாற்றுங்க. ஆண்டவரே, அப்போ அந்த சபைக்காகவும் ஆண்டவரை வந்திருக்கிற ஒவ்வொருக்காக நாங்கள் செபிக்கிறோம். நீர் அவர்களோடு கூட பேசும்படியே நாங்கள் செபிக்கிறோம். நாங்கள் சிறகவும் நீர் பெறும் வேண்டாமா ஏசு மூலம் செபிக்கிறோம். எங்கள் ஜீவன்ல நல்ல தகப்பனே. నీ దయలో నీ కృపలో కాచితివి గతకాలము. నీ దయలో నీ నీడలో దాచుమయ జీవితాంతము. ఆత్మతో నన్ను నింపుమా, నీ సేవలో ఫలింపగా దేవా. దేవా, నీ దయలో నీ కృపలో కాచితివి గతకాలము. నీ దయలో నీ నీడలో దాచుమయ జీవితాంతము. ఏ యోగ్యతయు లేని నాయన నీ కృప చూపితివి. భక్తి పాత్రను మహిమతో నింపి మార్గము నీవైతివి. ఏ
మహాగణుడైన మా పరలోక తండ్రి, మీ బిడ్డల ప్రభా మీరు ఏదైనా వాడుకున్న మీకు స్తోత్రాలు. రేపటి దినం వారికి చెప్పబోతున్న బిడ్డల ప్రభా మీరు తన ఆత్మతో మీరు నింపండి. మీ నామాన్ని భయంకరంగా మీరు వినే బిడ్డలతో మీరు మాట్లాడండి. వారికి చెప్తున్న బిడ్డలతో కూడా మీరు